ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங்கை 3D மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்டு நம்ம கேட்டையில் பார்க்க போகிற செகண்ட் எக்ஸசைஸ். சரி வாங்க இப்போ டிராயிங்கை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டிராயிங் என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுதான் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனோட சிம்பிள். அண்ட் இது ஃப்ரண்ட் வியூ, நெக்ஸ்ட் இது லெஃப்ட் சைடு வியூ, நெக்ஸ்ட் இது பாட்டம் வியூ. ஓகேவா? ஸோ இந்த 3 வியூஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த மாடலை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூவில் பார்ட்டு. ஸோ பார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஓகே. ஸோ ஓகே, இப்போ ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு ஸோ இப்போ டிராயிங்கை பார்ப்போம். ஓகே, நம்ம இனிஷியலாக இந்த பேஸ் ஃபியூச்சரை கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த பேஸ் ஃபியூச்சரோட டயா எவ்வளோ அப்படின்னா, இங்கே பேஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ டயா 65. ஓகேவா? ஸோ 65க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரூட் வேல்யூ இங்கே கொடுக்கல. ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க 16 mm. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் 65 mmக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிப்போம். ஓகே, நம்ம இனிஷியலாக எந்த பிளேன் வேணால் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணலாம். நான் இப்போது EZ பிளேன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச். ஓகேவா? பொசிஷன் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போ சென்டர் லைன் ட்ரா பண்ணிப்போம். ஓகே, ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணுமா? ஸோ சர்க்கிளோட டயா 65. ஓகே, இப்போ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இது எவ்வளோ நமக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா 16 mm. ஓகேவா? ஸோ பேட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு 16 mm. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணி இந்த பேஸ் ஃபியூச்சர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஸ்க்கு பாட்டமில் இருக்க இந்த ஃபியூச்சரை கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ இதோட டயா பார்த்தீங்க அப்படின்னா 36. ஓகேவா? ஸோ இந்த பேஸ் ஃபேஸில் ஸ்கெட்சு 36 mmக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை இங்கே ஸ்ட்ரைட்டாக 8 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு 36க்கு ஒரு டயா ட்ரா பண்ணிப்போம். ஸோ ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச். ஓகே, 36க்கு ஒரு டயா ட்ரா பண்ணியாச்சு. ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அதை 8 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த பாட்டம் ஃபியூச்சரும் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாப்பில் இருக்க இந்த ஃபியூச்சர் கிரியேட் பண்ணிடலாமா? ஆக்சுவலி இந்த ஃபியூச்சர் எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரு பிளேனை பேஸ் பண்ணி இந்த சைடு 15 mm, இந்த சைடு 15 mm, அதாவது சிமெண்ட்ரியாக 30 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சென்ட்ரு பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ணிடலாம். ஆக்சிஸோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த எட்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம். ஓகே, ஜஸ்ட் ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை ஆன் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா டாட்டரில் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ சென்டர் லைன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ மறுபடியும் ஸ்கெட்சை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனோட லென்த் 74 ஃப்ரம் இந்த பாட்டம் ஃபியூச்சர் ஃபேஸ்லேருந்து. ஸோ 74. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சென்ட்ரு ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி 48 mm. ஓகேவா? அதாவது இந்த சைட் 24, இந்த சைட் 24, சென்ட்ரு லைனை பேஸ் பண்ணி. ஸோ லைன்லேருந்து சென்டர் லைன் செலக்ட் பண்ணி 24.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஃபில்லட்டோட வேல்யூ வந்து 1.5 லென்த்து, 45 டிகிரி ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபில்லட் அந்த சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்ஃபரோட கார்னர்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலா சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஜஸ்ட் ரஃப்பா வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இதில் சாம்ஃபர் கொடுக்குறேன். 1.5 இன்ட்டு 45 டிகிரி. ஸோ டிஃபால்ட்டாக 45 டிகிரி இருக்குது. ஸோ நான் லென்த்து மட்டும் 1.5 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் ஆகிட்டா? ஓகே. ஸோ நார்மல் வியூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 8 mm ஃபில்லட் வந்து எங்கே டேஞ்செண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இந்த லைனுக்கு வந்து டேஞ்செண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இந்த லைன் கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ இதோட லென்த்து 62. ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து இந்த லைனோட வேல்யூ 62. ஓகே. ஸோ இப்போ 8 mm ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறேன். டயா 16. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஃபில்லட் கொடுத்துட்றேன். சாரி, டேஞ்சன்சி கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஆர்க்கு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த லைனை டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரம் இந்த எட்ஜுக்கும் இந்த ஃபேஸ்க்கும் டேஞ்சண்ட்டாக ஒரு ஆர்க்கு. ஸோ ரேடியஸ் 8. ஓகே. இப்போ அதை ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ சேம், இப்போ இந்த 8 mm ஃபில்லட்டையும் இந்த சாம்ஃபரையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மிரர் பண்ணிடுங்க. ப்ளஸ் இந்த லைன். ஸோ மிரர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் லைன். ஓகே. இப்போ அன்னெசரியாக இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ இந்த லைன், நெக்ஸ்ட்டு இந்த லைன். ஓகே. சேம் அதே மாதிரி இந்த லைன், நெக்ஸ்ட்டு இந்த லைன். ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? டூல்ஸில் போய்ட்டு ஸ்கெட்ச் அனாலிசிஸில் நம்ம ஸ்கெட்சு க்ளோஸ்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஓப்பன்னு காட்டுதா? ஸோ எங்கே ஓப்பனுங்கிறது இண்டிகேட் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ ட்ரிம் கொடுத்துட்டு இந்த லைன் ப்ளஸ் இந்த ஆர்க்கு. ஓகேவா? இப்போ போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துக்கும் கார்னர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 30 mm சிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம சிமெண்ட்ரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிரர் எக்ஸ்டெண்ட் ஆன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நான் மிரர் எக்ஸ்டெண்ட் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே 8 mm கொடுத்துருக்கேனா? ஸோ அப்போ இந்த வேல்யூ எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, சென்டர் பிளேன் பேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் 8 mm, பேக் சைடில் 8 mm, அப்போ டோட்டல் 16 mm எடுத்துக்கும். ஓகேவா? நம்ம இப்போ எவ்வளோ வேல்யூ கொடுக்கணும்? 30 mm. அப்போ நம்ம அதில் half ஆஃப் த வேல்யூ தரணும். 15 mm கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 15, பேக் சைடில் 15. ஸோ ஓவராலாக 30 mm வந்து எடுத்துக்கும். ஓகே. இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா M8. ஓகேவா? ஸோ சென்டர் பிளேனை, அதாவது சென்டர் லைனை பேஸ் பண்ணி இந்த சைடு 11 mm, இந்த சைடு 11 mm. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்லேருந்து அப் டு ஹோலோட சென்டர் வரைக்கும் 53 mm. ஸோ ஹோல் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஃபேஸ்
எந்த ஃபேஸில் ஹோல் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச். ஓகேவா? சேம் சென்ட்ரு லைன்லேருந்து அப் டு ஹோலோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் 11 mm. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்லேருந்து அப் டு ஹோலோட சென்டர் வரைக்கும் 53. ஓகே, இப்போ ஹோலோட சென்டர் பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் அப் டு லாஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஹோல் வந்து M8 கொடுத்துருக்காங்களா? ஸோ த்ரெட் டெஃபினேஷனில் போய்ட்டு த்ரெட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மெட்ரிக் திக் பிட்ச். ஓகேவா? ஸோ இப்போ இதில் த்ரெட் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு M8 செலக்ட் பண்ணிக்கோங்க. M8. ஓகேவா? இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த ஹோல் அப்படியே மிரர் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் ஃபியூச்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபியூச்சரில் போய்ட்டு மிரர். ஸோ சென்டர் பிளேன். ஓகே, இப்போ இந்த ஹோல் கிரியேட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கட் எடுத்துடலாமா? ஸோ இந்த கட்டை எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சென்டர் பிளேன் செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ரிவர்ஸ் ஹெச் ஸ்வாப். இப்போ நமக்கு ஓரியன்டேஷன் கரெக்ட் ஆகிட்டு. இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். ஸோ ஓரியன்டேஷனை வந்து நம்ம பொசிஷன் ஸ்கெட்சில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிடுவோம். ஓகே, இப்போ சென்டர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிடலாமா? சர்க்கிளோட வேல்யூ ரேடியஸ் 8 அண்ட் டாப் ஃபேஸ்லேருந்து அப் டு சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் வரைக்கும் 22 mm டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 8 mm ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ டயா 16. ஸோ இந்த டாப் ஃபேஸ்லேருந்து அப் டு இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் 22. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு மெட்டீரியலுமே இங்கே மிடில் இல்லை. ஸோ லைன் செலக்ட் பண்ணிவிட்டு குவாட்ரண்ட் பாயிண்ட் டாப் சேம் அதே மாதிரி குவாட்ரண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ லைனை வந்து வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருங்க. சேம் அதே மாதிரி இந்த லைனுக்கும் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இந்த லைனுக்கு வந்து மேனுவலாக ஒரு டைமென்ஷன். ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு ஃபுல்லாக தான் என்ன பண்ண போகிறோம்? ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அன்னெசரியாக இருக்கிற இந்த லைனை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட் கட் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். மிரர் எக்ஸ்டெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஃபுல்லாகவே கட் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பில் வந்து சாம்ஃபர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா லென்த்து 2 mm 45 degree ஆங்கிள். ஸோ சாம்ஃபர் 2 mm டிஃபால்ட் ஆங்கிள் 45 degree இருக்குது. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாட்டம்லேயே என்ன பண்ணியிருக்காங்க? சாம்ஃபர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 1.5 into 45. ஸோ பாட்டமில் என்ன பண்ணியாச்சு? இப்போ சாம்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஹோலோட டயா இங்கே கொடுக்கல. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 22 mm டயா. ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து எவ்வளோ தூரம் கட் ஆகிருக்கு? அப் டு 35.
ஸோ எப்போவுமே ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹோல் டூல் யூஸ் பண்ணணும். ஸோ ஹோல் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஃபேஸோ அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஹோலோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் போய்ட்டு பொசிஷன் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துடலாமா. ஸோ இந்த எட்ஜு ப்ளஸ் ஹோலோட சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கான்சென்ட்ரிசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஹோலோட சென்டர் பாயிண்ட் வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட டயா பார்த்தீங்க அப்படின்னா 22 mm. ஓகேவா. ஸோ ஃபுல்லாகவே கட் ஆகலை, ஸோ அதனால் பிளைண்டாக ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகே, சரி கேன்சல் பண்ணிடுவோம். ஹோல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு பொசிஷன் ஸ்கெட்ச். ஸோ இப்போ இந்த சர்க்குலர் எட்ஜி ப்ளஸ் இந்த ஹோலோட சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரெயினில் கான்சென்ட்ரிசிட்டி. ஓகே, இப்போ ஹோலோட சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு த்ரெட் டெஃபினேஷனில் போய்ட்டு த்ரெட்டட் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா. இப்போ எக்ஸ்டென்ஷன் வாங்க. இப்போ வேல்யூ 22 டயா. நெக்ஸ்ட் நமக்கு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகலை, ஸோ பிளைண்ட். ஓகேவா. ஸோ எவ்வளோ தூரம் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 35 mm வரைக்கும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 35 ப்ரிவ்யூ. ஸோ இந்த கட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக கட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம டிராயிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வி பாட்டம் கட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கே வி பாட்டம் கொடுத்துட்றேன். ஓகேவா. இப்போ ப்ரிவ்யூ செக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வி கட்டு. ஓகேவா. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கட்டு எடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த கட்டு எவ்வளோ எம்எம்க்குனா 4 mm. ஸோ அதோட வேல்யூஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 55 அண்டு 45 டயா. ஓகேவா. சேம் இந்த ஃபேஸில். ஓகேவா. ஸோ அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு கொடுங்க, பொசிஷன் ஸ்கெட்ச். இப்போ ஓகே. ஸோ இப்போ 2 சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். 45 டயாக்கு ஒன்று, இன்னொன்று 55 டயா. ஸோ 45 டயா, another sketch 55 டயா. ஓகே, இப்போ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ கட் எடுக்கணுமா. ஸோ கட்டோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 4 mm இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸ்ட்ரூட் கட் கிளிக் பண்ணிவிட்டு 4 mm கட்டு, டெப்த்து 4, ப்ரிவ்யூ. ஓகே, ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ட்ராயிங் பாருங்கள். ஓகே, இப்போ பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே டாப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரேடியஸ், அதாவது ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஃபில்லட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 mm. ஸோ ஃபில்லட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த எட்ஜு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 2. ஸோ ப்ரிவ்யூ. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ட்ராயிங் பாருங்கள். ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் மாடல். ஓகேவா. ஸோ இந்த மாடலோட ட்ராயிங் ஃபைலு எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாடலை யாராவது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாடலோட பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.